ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வலைத்தளத்தின் மூலமாக பரிசுத்த ஆராதனையை நடத்துகிறதான நல்ல பாக்கியத்தை தேவன் எனக்கு கொடுத்தபடியினால கர்த்தரை துதிக்கின்றேன். இன்னும் இதற்கு அனுமதித்து கொடுத்ததானே மாகாண தளபதி, டிவிஷனல் தளபதி அவர்களுக்கும், இந்த வலைத்தளத்தில் பணி செய்வதானே அன்பு சகோதரர்களுக்கும் இயேசு தாதனால நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த முட்டைக்காடு தக்கலை டிவிஷன் முட்டைக்காடு திருச்சபையின் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜெபம் செய்வோமாக. நேசிக்கிறதானே எங்கள் அன்பின் தெய்வமே, இந்த மகிமையான ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக கர்த்தரை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த வலைத்தளத்தின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட கர்த்தர் கிருபை செய்தபடியினால உமக்கு நன்றி செலுத்துகின்றோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம் ஆண்டவரே. இந்த வலைத்தளத்தின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் அந்நாட்களில் ஸ்தோத்திரமாக இதை ஆரம்பித்து வைத்ததான எங்களுடைய மாகாண தளபதியாவுக்காக என்ன நோக்கத்தோடு கூட இதை ஆரம்பித்தார்களோ அவருடைய நோக்கங்களெல்லாம் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருக்கபடினாலே உமக்கு நன்றி துதிக்கின்றோம். இந்த நாளிலும் கூட அந்த தகப்பனே எங்களுடைய மாகாணத்திற்காக ஜெபிக்கின்றோம், மாகாண தலைவர்களுக்காக ஜெபிக்கின்றோம், டிவிஷனல் தலைவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவர். ஒவ்வொரு கர்த்தர் ஊழியத்தின் பாதையில் ஆசீர்வாதமாய் நடத்துவீராக. இந்த நாளிலும் இந்த ஆராதனை பங்கு கொள்கிறதானே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துங்க. உங்களுடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசு ஜெயிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ரட்சணிய கூட்டம் ஜெயம் கொள்ளும், ராஜபலத்தால் போர் புரிந்தார், அன்பின் தேவாவியின் பட்டயம் சேர்க்கு பாவியே இயேசுவிடம் நம்புவேன் ஜெயிப்போம், ராஜபலத்தால் போர் புரிந்தால் அல்லேலூயா நம்புவேன் ஜெயிப்போம், ராஜபலத்தால் போர் புரிந்தார், சென்ற காலமெல்லாம் ஜெயமே எங்கும் எதிரியின் கூட்டமே, நம்முடைய மட்டும் போர் செய்வோம், ஆவியின் பலத்தால் வெல்லுவோம், நம்புவேன் ஜெயிப்போம், ராஜபலத்தால் போர் புரிந்தால் அல்லேலூயா நம்புவேன் ஜெயிப்போம், ராஜபலத்தால் போர் புரிந்தார். என்றும் உம்மை நேசிப்பேன் என் முழு பலத்தாலே, என்றும் உம்மை நேசிப்பேன் என் முழு பலத்தாலே, உந்தன் செயல்களையே நன்றாக தியானிப்பேனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஏசப்பா. உன்னத மகா தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த நேரத்தை தந்த மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி. ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிற ஏசப்பா. ஆண்டவரே, இந்த ஆன்லைன் வாயிலாக இந்த ஏசப்பா இந்த நேரத்திலே உம்மை நோக்கி பார்ப்பதற்கு என் தேவன் தந்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி. ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிற ஏசப்பா. ஒரு கூட்ட ஜனமா இந்த நேரத்திலே தகப்பனே உம்முடைய பாதப்படியிலே வந்து உம்முடைய செய்திகளை கேட்பதற்கு ஆயத்தமா இருக்கிற எங்களை தேவன் கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. இந்த இடத்துல ஏறெடுக்கிற படிக்கிற விண்ணப்பங்களுக்கு என் தேவனுடைய ஆண்டவரே கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கேட்கிறமாய் இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஸ்தோத்திரம். எங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுங்க தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களை கண்ணோக்கி பாருங்க தகப்பனே. ஆண்டவரே, இந்த ஜெபம் ஆசீர்வாதமான அம்மையே தேவன் கிருபை செய்யுங்க. ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆண்டவரே, எங்கள் சேனையை தேவன் ஆசீர்வாதமாய் தந்திருக்கீங்க. ஸ்தோத்திரம். சேனை தலைவர்களை ஆசீர்வதிங்கப்பா, ஜெனரலை ஆசீர்வதிங்க, மாகாண தளபதி ஆசீர்வதிங்க, டிவிஷன் தளபதிகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு சபை
சபையில் இருக்கிற ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு சபையில் இருக்கிற மக்களை ஆசீர்வதிங்கப்பா. உமக்காக எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாய் என் தேவன் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களோடு கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களை வழி நடத்தி வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவர், எங்களுக்கு ஒரு நல்ல தேசத்தை தேவன் கொடுத்திருக்கீங்க. ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்கள் தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. தேசத்தின் தலைவர்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாட்டை எப்படி ஆள வேண்டுமோ அதற்கு வேண்டிய ஞானத்தை அவர்களுக்கு கொடுத்து என் தேவன் ஆண்டவரே வழிநடத்தி செல்லும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வரப்போகிற தேர்தலுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த தேர்தலின் போது நல்ல முடிவுகளை என் தேவன் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. உமக்கு சித்தமானவர்களை தேவன் தெரிந்தெடுத்து நன்மையான காரியங்களை செய்வதற்கு தேவன் ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. தேசத்தில் உள்ள எல்லா மக்களையும் என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க தகப்பனே. பிள்ளைகளோடு முது கிருபை இருக்கட்டும் ஏசப்பா. எக்ஸாம் எழுதின பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிங்கப்பா. தேர்வு முடிவுகள் தகப்பனே நன்றாய் வெளியிட தேவன் கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிள்ளைகளை தேவன் பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் ஆண்டவரை மனம் போன போக்கிலே சென்று கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. உம்முடைய சமூகத்தை விட்டு தகப்பனே ஆண்டவரை ஸ்தோத்திரம். ஆண்டவரை பாதாளத்திற்கு நேராக தங்கள் ஆத்துமாக்களை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள் தகப்பனே. என் தேவன் இறங்குங்க ஏசப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் தொடும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரை, இந்த ஆன்லைன் வாயிலாக கூட எத்தனையோ பேர்கள் ஏசப்பா கண்ணீரோடு தகப்பனை நின்று கொண்டிருப்பார்கள் ஏசப்பா. குடும்பங்களுக்காக விடுதலைக்காக நின்று கொண்டிருப்பார்கள் ஏசப்பா. ஆண்டவரை ஸ்தோத்திரம். அவருடைய கண்ணீருக்கு தேவன் பதில் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. உம்மையே நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கமடையாதபடிக்கு என் தேவன் ஆண்டவரை ஸ்தோத்திரம் செவி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, எங்க கூடவே இருங்கப்பா. எங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுங்க தகப்பனே. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, எத்தனையோ பேர்கள் ஏசப்பா, எத்தனையோ விண்ணப்பங்களோடு தகப்பனே எங்களுக்கு இந்த காரியங்கள் வாய்க்காதா, என் தேவன் இந்த காரியத்தை எங்களுக்கு செய்து தரமாட்டாரா என்று ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே, மதுபான பழக்கத்தினாலே எத்தனை குடும்பங்கள் அழிந்து தகப்பனே கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளுக்கு தகப்பனே ஆண்டவரே, அவருடைய குடும்பத்தில் இருக்கிற தேவனே மதுபான பழக்கத்தில் அடிச்சா இருக்கிறவர்களை தேவன் மாற்றி அந்த குடும்பத்திலே ஒரு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கடன் தொல்லையினாலே பாதிக்கப்பட்டு கடன் மீட்ட முடியாதபடிக்கு கண்ணீரோடு இருக்கிற குடும்பங்களை என் தேவன் ஆண்டவரே கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனை இருந்த விடுதலை கொடுங்கப்பா. பிள்ளைகள் இல்லாதபடி ஆண்டவரே வருடங்களாக பிள்ளைகள் இல்லாதபடி என் தேவன் ஆண்டவரே எங்கள் கற்பத்தை ஆசீர்வதிக்க மாட்டீரோ என்று தகப்பனே உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு கற்பத்தின் கனியை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. கற்பத்தின் வாசலை திறந்து கொடுங்கப்பா. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கமடையாதபடி பாதுகாருங்கப்பா. இந்த ஆராதனை ஆசீர்வாதமாக இருக்கணும் ஏசப்பா. இந்த இடத்துல ஏற்கடுக்க விண்ணப்பங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம். ஆண்டவரை, பாடல்கள், ஜெபங்கள் ஆண்டவரை, வசனங்கள், செய்திகள் எல்லாருக்கும் ஆண்டவரே பிரயோஜனமாயிருக்க தேவன் கிருபை செய்யுங்கப்பா. எங்க கூடவே வாருங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சகாயராருங்க. ஏசு கிறிஸ்துவின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் இரக்கமுள்ள பரமபிதாவே, ஆமேன். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் உடையவளே. ஆமேன், ஆமேன். வாசிக்க வேண்டிய வேத பகுதி தானியேலின் புத்தகம் 3வது அதிகாரம் 17 முதல் 27 வரை உள்ள வசனங்கள். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். அப்பொழுது நேபுகாத் நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து சாத்ராக், மேஷாக்,
ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினிச் சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினிச் சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். ராஜாவின் கட்டளை கடுமையாயிருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். அப்பொழுது நேபுகாத் நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசலண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பெலஞ்செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். தேவன் தாமே வாசித்த திருவசனங்களால் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னை இந்த இடத்திலே ஒரு சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். முதலாவது, எனக்கு 2 பிள்ளைகள். பெரிய மகனுக்கு திருமணம் முடிந்தது. இளைய மகன் சிறிது காலம் கொஞ்சம் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் நடந்திருந்தான். ஆனால் இப்பொழுது கர்த்தருடைய கிருபையால் அவன் மனம் திரும்பி நல்ல ஒரு வேலை கிடைத்து அவன் ஊரிலிருந்து வெளிநாடு சென்ற பிறகு கர்த்தர் அவனை சந்தித்து ஒரு நல்ல மனமாற்றத்தை கொடுத்திருக்கிறார். அதன் பிறகு எனக்கு சிறிது காலமாக ஒரு தலைவலி இருந்து கொண்டிருந்தது. அந்த தலைவலி வரும்போது எனக்கு அதிகமாக இருந்தால் ஃபிக்ஸ் நான் ரொம்பவும் கஷ்டப்படுவேன். ஆனால் இப்பொழுது கர்த்தர் எனக்கு நல்லபடியான சுகத்தை தந்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னுமாக நான் என்னுடைய சபையில் சாட்சி சொல்ல நான் வெட்கப்பட்டவளாய் காணப்பட்டேன். ஆனால் இந்த நேரத்திலே ஆன்லைன் மூலமாக கர்த்தர் உலகமெங்கும் பார்க்கும்படியாக என்னுடைய சாட்சியை சொல்லும்படியாக கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். அதற்காக நன்றி கூறி என்னுடைய சாட்சியை முடித்துக்கொள்கிறேன். இயேசுவின் சேனை வீரர்கள் நாம், சேனை வீரர்கள் நாம், சேனை வீரர்கள் நாம், சிலுவை தோளில் சுமந்து போகலாம். சேனை வீரர்கள் நாம், சேனை வீரர்கள் நாம், நம் தேவன் சமாதான பிரபுவே, நம் சர்வயுத வர்க்கம் தாழ்மைதானே, நம் ஆத்ம சகாய அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் இந்த நாளில் தேவ செய்தியை
இந்த வலைத்தளத்தின் மூலமாய் கொடுப்பதற்கு கர்த்தர் கொடுத்த நல்ல வாக்கியத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த வாய்ப்பு கொடுத்ததான தலைவர்களுக்காகவும் நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். இந்த நாளில் தேவ செய்திக்காக தெரிந்து கொண்டதானே வேத பகுதி அக்கினியும் 4வது நபரும் என்றுதானே தலையங்கத்தின் கீழாக தேவ செய்தியை கொடுக்கும்படியான கர்த்தர் கிருபை செய்கின்றார். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்டதான வேத பகுதி தானியேலின் புஸ்தகம் 3:25 வசனத்தை நாம் பார்க்கின்றோம். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவில் உலாவுறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்தருக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான் என்று சொல். இந்த வசனத்தை யார் கூர்னது, எந்த சூழ்நிலையில் இது கூர்னது என்று பார்க்கதான வேளையில் நேபுகாத்நேச்சர் பாவுலன் தேசத்தின் ராஜாவாக இருக்கதான வேளையில் சொல்லப்படுதானே இந்த வார்த்தையாய் இருந்து கொண்டிருக்கின்றது. பாபுலன் தேசத்தை குறித்து நாம் பார்க்கதான வேளையில் விக்கிர ஆராதனை மிகுதியாய் இருந்ததானே ஒரு தேசம். பல விக்கிரங்கள், ஜோசியர்கள், குறி செல்கிறவர்கள், மந்திரவாதிகள் இன்னும் அதிகமாக வசித்ததானே பிரதேசம்தான் இந்த பாபுலோன் தேசம். பாபுலோனியர் அநேக ராஜ்யத்தை படையெடுத்து சென்று அநேக ஜனங்களை என்ன செய்தார்கள் என்றால் அவர்கள் சூறையாடினவர்களாக, சிறைப்படுத்தி கொண்டு வந்தவர்களாக இருந்தார்கள். அதே வேளையில் ஜனங்களை சிறைப்படுத்தினது மட்டுமல்ல, ஒவ்வொரு தேசத்திலும் உள்ளதானே இந்த விக்கிரகங்களையும் அந்த தேசத்தின் தெய்வங்களையும் கூட தம்முடைய தேசத்திற்கு அவர் எடுத்து வந்தான கால சூழ்நிலை. இப்படிப்பட்டதான இந்த காரியங்கள் அவர் செய்தான அந்த வேளையிலும் கூட அவர்களுக்கு விக்கிரகங்களுக்கும் தெய்வங்களுக்கும் இருந்தான போதிலும் நேபுகாத்நேச்சருக்கு அதில் எந்த ஒரு திருப்தியை கொள்ளாத நிலைமையில் அவர் செய்தான காரியம் என்னவென்றால், தானியேலின் புஸ்தகம் 3:1 வசனத்தில் சொல்லப்பட்டவனமாக ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் 60 முழ உயரமும் 60 முழ அகலவுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபுலோன் மாகாணத்தில் தூரா என்னும் சமபூமியில் நிறுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இதற்காக இந்த 60 முழம் உயரம் உள்ளதானே 6 முழம் அகலமான இந்த பொற்சிலையை அவர் உண்டு பண்ணித்து தூரா என்னதான சமபூமியில் நிறுத்துவதற்கு காரணம், ஜனங்கள் எல்லா ஜனங்களும் விக்கிரக ஆராதனைக்குள்ளாக கடந்து வர வேண்டும் என்றும் ராஜாவுடைய கட்டளையை அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் கடைபிடித்து வாழ வேண்டும் என்பது அவருடைய பெரிய ஒரு நோக்கமாக இருந்தது. இப்படியாய் இந்த பொற்சிலையை தூராயினதான தேசத்தில் நிறுத்தின வேளையில் என்ன செய்தார் என்றால், ஜனங்கள் அதோடு கூட எல்லா விதமான தலைவர்களையும் அங்கு அழைத்து அந்த பிரதிஷ்டைக்காக அவர் ஆயத்தப்படுத்துகின்றார். அங்கு கூடி நின்றான ஜனங்கள் மத்தியில் ஒரு கட்டளை கொடுக்கப்படுகின்றது. என்ன கட்டளை என்றால், தானியேல் 3:5-6 வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். எக்காலம் துரிக்குதான வேளையில் நாகசுரம், வீழை, சுரமண்டலம், தம்புரு முதலான காரியங்கள் வாசிக்கப்படுதான வேளையில், இந்த உதவி கேட்கிறதான வேளையில் என்ன செய்யப்பட வேண்டும் என்றால், எந்த ஒரு மனிதரும் இந்த சிலையை வணங்கக்கூடாது, வணங்காமல் இருக்கக்கூடாது என்று சொல்லிய கட்டளை பிறப்பிக்கப்படுகிறதாக இருக்கின்றது. இப்படிப்பட்டதான அந்த சூழ்நிலையில் என்ன செய்யப்படுது என்றால், அந்த மாகாணத்தில் காரியங்களை விசாரிக்கும்படியாக சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்றதானே 3 மனிதர்கள் அங்கே என்ன செய்யப்படுகிறார்கள் என்றால் அங்கே இருந்தார்கள். அவர்கள் பொற்சிலையை அவர்கள் வணங்காது இருந்தார்கள் என்று சொல்லி தான் பார்க்கின்றோம். ஏனென்றால் தேவ சமூகத்திலே அவர்கள் பயபக்தியாக இருந்த நிமித்தமாக தன்னுடைய வாழ்க்கையிலே ஆராதிக்கிறதான தேவன் உண்மை உள்ளவர் என்பதை தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் விசுவாசத்தின் அந்த மகிமைகளை அவர்களுடைய வாழ்க்கையில் அவர் கடைபிடித்தது நிமித்தமாக அந்நிய தெய்வத்திற்கு அவர்கள் இடம் கொடுக்காதபடிக்கு
நாங்கள் ஆராதிக்கிறதான தேவன் வல்லவர் என்றதானே அந்த விசுவாசமும் அந்த நம்பிக்கையும் அவருடைய உள்ளத்திலே இருந்த நிமித்தமாக என்ன செய்தார்கள் என்றால் அதை வணங்காமல் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். இப்படி வணங்காததான அந்த செய்தி ராஜாவுக்கு அனுப்பப்படுகின்றது. அனுப்பப்பட்டதான வேளையில் தானியேல் புத்தகம் 13:14-15 வசனத்தில் அந்த தேவ மனிதர்களாகிய சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்களை அழைத்து இன்னும் ஒரு தருணம் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் என்ன செய்யப்பட வேண்டும் என்றால் கண்டிப்பாய் இந்த தெய்வத்தை வணங்க வேண்டும். நாகசுரம் முழங்கப்படுதான வேளையில் நீங்கள் வணங்க வேண்டும் என்று சொல்லி, இல்லை என்றால் அக்கினி சூளையில போடப்படுவீர்கள் என்று சொல்லி கட்டளை பிறப்பித்ததான வேளையில் அந்த சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ சொன்னதான காரியம் ராஜாவிடத்தில் தானியேல் 3:16-18 வசனத்தில் சொல்லப்பட்டவனுமாக தானியேல் இடத்துல இந்த காரியத்தை குறித்து உமக்கு ராஜாவிடத்தில் உமக்கு உத்தரவு சொல்ல அவசியமில்லை. நாங்கள் எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், ராஜாவாகிய உம்முடைய கைக்கு அவர் நீங்களாக்கி விடுவிக்க வல்லவர். விடுவிக்காமல் போனாலும் கூட நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் என்றால் வணங்க மாட்டோம் என்று சொல்லி சொன்னதான அந்த வேளையில் ராஜாவுக்கு மிகுந்த கோபம் உண்டானது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இப்படியாய் கோபம் உண்டதான வேளையில் எங்கே சிலையை வணங்கவில்லை, ராஜ கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை என்று சொல்லி 7 மடங்கு சூளையை அதிகமாக சூழாக்கப்பட்டு மிகவும் பலசாலியான யுத்த வீரர்களை இந்த சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்களை கட்டி அங்கே சூளையிலே போடும்படியாக கொண்டு செல்லப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். இப்படிப்பட்டதான அந்த வேளையில் என்ன நடந்தது என்றால் அங்கே கொண்டு போகப்பட்டவர்கள் அந்த அக்கினியில அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் செத்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆனால் இந்த சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த தீச்சுளையில் அங்கே உலாவிக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இப்படி அவர் மந்திரிகளை அழைத்து சொல்கின்றார், நாம் 3 பேரே அல்லவோ நாங்கள் இந்த சூழலை நாம் போட்டோம், இப்போது 4 நபர்களாக அங்கு உலாவிக் கொண்டிருக்கிறார்களே, அதுவும் அங்கு 4வது மனிதருடைய சாயல் தேவகுமாருடைய சாயலை போல இருக்கிறது என்று சொல்லி அவர் பார்க்கின்றார். இப்படிப்பட்டதான அதை பார்த்ததான அந்த வேளையில் அவர் என்ன செய்தார்கள் என்றால் அங்கே சென்று பார்த்ததான வேளையில் சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் வெளியே பாருங்கள் என்று சொல்லி அழைத்தது மட்டுமல்ல, அவர்களை அங்கே காப்பாற்றினார் என்று சொல்லி பார்க்கலாம். வானே தேவனுடைய பிள்ளைகளை, இப்படியாய் 4வது நபராக இந்த சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவருடைய அந்த தீச்சுளையில் அவர் உலாவுவதற்கு காரணம் என்னவென்றால் இந்த சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ தேவ சமூகத்தில் அவர்கள் பயபக்தியாய் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்பதில் எந்தமான சந்தேகம் இல்லை. ஒரு வாழ்க்கையில் ஒரு விசுவாசம், எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஆராதிக்கிறதான தெய்வம், நாங்கள் தொழுது கொள்வதான தெய்வம் எங்களை தப்புவிக்க வல்லவர் என்று சொல்லி அங்கே விசுவாச வாழ்வில் அங்கே அவர் உறுதியாய் இருந்தார்கள் என்று சொல்வார். இதுதான் ஏசாயா 26:3 வசனம் சொல்லப்படமாக, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே சார்ந்திருக்கிறபடினால பூர்ண சமாதானத்துடன் காத்து கொள்கிறீர் என்று சொல்லி. அதனால் இந்த சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ பூர்ண உறுதியாய் இருந்த நிமித்தமாக, தேவனை உறுதியாய் பற்றி கொண்டது நிமித்தமாக பூர்ணமான ஒரு விடுதலை, பூர்ணமாய் அந்த அக்கினி சூழலில் எந்த விதமான சேதமில்லாதபடிக்கு அவர் நடக்கிறது அல்ல, உலாவுறதாக அங்கே அமைதலாய் அங்கு உலாவுறதானே அந்த சூழ்நிலைகளை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டவர்களாக இருந்தார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இவ்வண்ணமாய் அந்த பாடுகள் மத்தியில், அந்த சோதனைகள் மத்தியில், அந்த வேதனையின் மத்தியில் ஒருவரும் விடுவிக்க முடியாத அந்த சூழ்நிலையில் அந்த சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்களோடு கூட 4வது நபராக உலாவுனவர் நம்முடைய தேவாதி தேவன் அவர். ஹல்லேலூயா. அதோடு கூட இந்த உலாவுனதான இந்த தேவன் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால் வாக்குத்தத்தம் செய்த தேவன் என்று சொல்லி, வாக்குத்தத்தம் செய்தவர் தான் அந்த சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோவோடு அந்த சூழலில் உலாவுனவராக இருந்தார். ஏசாயா 43:2 வசனத்தை நாம் பார்க்கதான், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கதான் விழல அவைகள் உண்மையில் பெறுவதில்லை,
அக்கினியிலே நடக்கிறதான வேளையில் அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொல்லி இன்னும் ஏசாயா யாத்திராகமும் ஏசாயா 43:5 வசனத்தில் பார்க்கின்றோம், பயப்படாது நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி. யோசுவா 1:5 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதும் இல்லை, நீ நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி. அன்பான தேவனுடைய பிள்ளைகள, அவர் வாக்கு தத்தத்தின் தேவன். அவரை ஆராதிக்கிறதான பிள்ளைகளால் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில அவர் வாக்கு தத்தத்தை அவர் கொடுத்திருக்கலாம். அந்த வாக்கு தத்தத்தை உறுதியாய் பற்றி கொண்டு வாழ்வோம் என்னால், அன்றைக்கு மோசையோடு கூட இருந்தான கர்த்தர், யோசுவாவோடு கூட இருந்தான கர்த்தர் நாட்களில் நமக்கு வாக்கு கொடுக்கின்றார். மத்தேயு 28:20 சொல்லப்பட்ட பணமாக, இதோ உலகத்தின் முடிவு இருந்தும் சதா காலங்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி, உலகத்தின் முடிவு பெறும் இருக்கிறேன் சொல்லி. மத்தேயு 1:23 சொல்லப்பட்டது, இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். என்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறதான தேவன் நம்மோடு கூட அவர் உலாவுகிறார் என்று சொல்லி, நம்மோடு கூட அவர் எந்த சூழ்நிலையிலும் அவர் உலாவுகிற தேவன் என்று சொல்லி விசுவாசிக்கிறதான் உள்ள எந்த கால சூழ்நிலையிலும் சரி. சாதராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவருடைய வாழ்க்கையில ஏற்பட்டதானே அந்த சஞ்சலத்தின் மத்தியிலும் உலாவின தேவன் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கதான் ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில வாக்கு தத்தத்தின் தேவனாய் இருக்கிறவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். விசுவாசியுங்கள், அற்புதத்தை நீங்கள் நிச்சயமாய் பெற்றுக் கொள்வீர்கள். இன்னும் உலாவுறதான கருத்து எப்படியா இருக்கிறார் என்றால், விசுவாசத்தை அவர் வர்த்திக்க பண்ணுகிற தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். தானியேல் 3:17 வசனத்தை நாம் பார்க்கதான் உள்ளல, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உங்களுடைய கைக்கும் நீங்களாக்கி அவர் விடுவிப்பார் என்று சொல்லி, நீங்களாக்கி விடுவிக்கிறதான கர்த்தர். அதனால இப்படி அவருடைய விசுவாசம் நீங்களாக்கி எந்த சூழ்நிலையில் எரிகிற அக்கினி சூளைக்கும் விலைக்கு அவர் காப்பார் என்றுதானே ஒரு விசுவாசம் இடத்தில் காணப்பட்டது நிமித்தமாக கர்த்தர் என்ன செய்தார் என்றால், அந்த விசுவாசத்தை அவர் வர்த்திக்க பண்ணினவராய் வாழ்க்கையில எல்லா விதத்திலும் அவருடைய வாழ்க்கையில் பலன் கொள்வதானே அல்லது எந்த சேதமும் இல்லாதானே அந்த மகிமைகளை அவருடைய வாழ்க்கையில் வர்த்திக்க பண்ணார் சொல்லி என்ன எவ்விதமாய் அவர் வர்த்திக்க பண்ணினார் பார்க்கதான் உள்ள. தானியேலின் புஸ்தகம் 3:27 வாசிக்கின்றோம், தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவர்களும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலன் செய்யாமலும் அவருடைய தலைமையில் கருகாமலும் அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினி மனம் அவர்களில் வீசாவதும் இருப்பதை கண்டார்கள் என்று சொல்லி. அப்படினால் அந்த சாதராக், மேசாக், ஆபேத்நேகோ வைத்திருந்தானே அந்த விசுவாசத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுறதானே தேவனாக இருந்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற கர்த்தர் கூட உலாவுறவராக இருக்கின்றார், கூட இருந்து பாதுகாக்கிற தெய்வமாக இருப்பார். இந்த நாட்களில் நாம் விசுவாசத்தோடு கூட ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில எந்த போராட்டங்கள் வந்திருந்தாலும் என்னை தப்புவிக்க வல்லவர், என்னை விடுவிக்க வல்லவர் என்று சொல்லி உள்ளத்தில் அப்படிப்பட்ட ஒரு எண்ணமும் நம்முடைய சிந்தனைகளும் இருக்குதான வேளையில் நிச்சயமாய் கர்த்தருடைய மகிமைகளை அல்லது அவர் நம்மோடு கூட உலாவுறதானே அந்த மகிமைகளை நிச்சயமாய் நாம் காண்போம். இன்னும் உலாவுறாதான் கர்த்தர் இப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால் புறக்கணிக்கப்பட்டவர் என்று சொல்வது சொல்றது. தானியேல் புஸ்தகம் 3:26 வசனத்தை நாம் பார்க்கதான் உள்ளல. அப்பொழுது நேபுகத்நேச்சர் எரிகிற அக்கினி சூளையின் வாசலண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசனாகிய சாதராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றார். அப்பொழுது சாதராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினி நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள் என்று சொல்லி, இங்கே நேபுகத்நேச்சர் 4வது நபர் தேவ சாயலை போல இருக்கிறதை அவர் கண்டார். ஆனால் அந்த அக்கினி சூளைக்குள்ளாக இருந்தது கொண்டுதானே அந்த தேவ மனிதர்களாகிய சாதராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்களைத்தான் அவர் அழைத்தார். அங்கே என்ன செய்தார் என்றால், இவனமாய் அவர் கிராவிக் கொண்டிருந்தானே தேவகுமாரன் ஆகிய கர்த்தரை என்ன செய்தார்கள் என்றால் அவர் மறந்தவராய் புறக்கணித்தவராய் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் ஒவ்வொருடைய வாழ்க்கையில துணை நிற்கதான வேளையில
நம்மோடு கூட ஒரு உலாவுறதான கர்த்தராக இருக்கிறது. ஏசாயா 53:3 வசனத்தை நாம் வாசிக்கிறதான வேளையில் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நமக்காய் பாடுகளை ஏற்றுக்கொண்டவராக இருந்தார் என்று சொல்லி. பாடுகளை ஏற்றுக்கொண்டதான தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் எல்லாவற்றிலும் புறக்கணிக்கப்பட்டதான நிலைமையிலே இருந்தார் என்று சொல்லி. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தான் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகத்தை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவராக இருந்தார், அவரை எண்ணாமல் போனோம் என்று சொல்லி. நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டதான தேவனை நாம் புறக்கணித்தவராய் இருக்கிறார். அந்த புறக்கணிக்கப்பட்டதான தேவன் நம்மளே உறவுலகிறதான தேவனாக இருக்கின்றார். இன்னும் லவோதியா சபை மக்களை குறித்து பார்க்கிறதான வேளையில் அவர் சபை நடுவில் உலாவ முடியவில்லை. சபை அவரை வெளியே நிறுத்திவிட்டது என்று சொல்லி வெளிப்படுத்தல் 3:20 சொல்லப்படும், இதோ வாசற்படியிலிருந்து தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுடைய பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் என்று சொல்லி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் நாம் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்து நம்மோடு கூட உலாவதான கர்த்தரை புறக்கணியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏற்றுக்கொள்வதான பிள்ளைகளாக, நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலும் மேன்மையை கொடுக்கும்படியாக நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் கூட இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட நாம் காணப்படுவதான வேளையில் நமக்காய் கல்வாரியிலே நமக்காய் இரத்தம் சிந்துதான கிறிஸ்து இன்றைக்கும் நம்மோடு கூட ஒரு உலாவுறவராக, மரித்த நாளாலும் சதா காலம் உங்களோடு கூட இருக்கிறதான கர்த்தர் கூட உலாவுறதான தேவனாக இருக்கின்றார். அவர் வாக்குத்தத்தம் தேவனாக இருக்கின்றார். விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற தேவனாக இருக்கின்றார். புறக்கணிக்கப்பட்ட தேவனாக இருக்கின்றார். இந்த தேவனை நம்மோடு கூட உலாவுறார் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை ஒரு கணம் எண்ணி பார்த்து கிறிஸ்து நம்மோடு கூட உலாவுறார் தானே அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை நம்மளே இருக்கும்படியாகவும், அந்த சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்களைப் போல நம்மையும் ஆண்டவருடைய கரத்தில் விசுவாச வாழ்வோடு கூட இருந்து துயரங்களிலும் என்ன துயரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருந்தாலும் எல்லாவற்றையும் நாம் எண்ணாதபடிக்கு என் தேவன் என்னை காக்க வல்லவர், என்னை விடுவிக்க வல்லவர், என்னை தப்புவிக்க வல்லவர், அவர் தப்புவிக்காமல் இருந்தாலும் நான் சிலையை வணங்க மாட்டேன்னு சொல்லி சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ உறுதியாக இருந்தது போல நாமும் தேவனுக்குள்ளாக உறுதியாய் இருந்து ஒரு மகிமைகளை காண கர்த்தருடைய கர்த்தர் நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம் அனைவருமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவா என்னை படைக்கிறேன், இதோ என் யாவும் தாரேன், உந்தன் மானேசயந்தனை வந்திப்பதினால் என் நேசம் பாசம் யாவையும் இதோ அங்கீகரியும், உம்மால் காக்கப்பட்டேனோ நான் நிலைத்திருப்பேன். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, எனதெல்லாம் படைத்தேன், பூரண ரட்சிப்படைந்தேன் மீட்பர் இரத்தத்தால். என் மனசித்தம் யாவுமே சந்தோஷமாய் நான் தாரேன், பூரணமாய் சுத்தம் செய்யும் தீமையை நீக்கும். தாரேன் என் முழு ஜீவனை, கேளோ என் விண்ணப்பத்தை, உன் சொந்தமானதால் இப்போ நான் படைக்கிறேன். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, எனதெல்லாம் படைத்தேன், பூரண
இரத்தத்தால். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்று என்று மாறதானே எங்கள் அன்பின் தெய்வமே, இந்த மகிமையான ஆசீர்வதிக்கப்பட்டதானே இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த நாளில் அந்த தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆராதனின் ஆரம்பம் முதல் முடிகிற மட்டும் தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியில் நீர் உலாவுனவரும் அசைபாடுனவரும் பாகமெடுத்தான பிள்ளைகளை நீர் எடுத்து பயன்படுத்தினவரும் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தேவ ஆவியானுடைய கிருபையினால இன்னும் அதிகமாய் தேவ பிரசன்னம் ஒவ்வொரு ஜனங்கள் மீதும் தங்கியிருக்கும்படியாய் இந்த நாளிலும் இந்த ஆராதனையில அந்த வலைத்தளத்தின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிறதானே ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தள்ளும்படியாய் ஜெபிக்கின்றோம். தேவ ஆவியானுடைய வல்லமை அதிகமாய் தங்கியிருப்பதாக. பலவிதமான போராட்டங்கள், சஞ்சலங்கள், கவலைகள், நெருக்கங்கள் சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவருடைய வாழ்க்கையில தேவனை உறுதியாய் பற்றி கொண்டு வாழ்ந்தான வேளையில போராட்டங்கள் வந்தது போல உம்மை அறிந்து வாழ்ந்து கொண்டுதான் பிள்ளையுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் வந்தாலும் உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு என் தேவனுடைய மகிமையை காண்பதற்கும் தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கும் கர்த்தர் எங்களோடு கூட உலாவுறதான தெய்வம் என்பதை அந்த விசுவாச வாழ்வில் ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ தேவ ஆவியானவர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் கூட அந்த தகப்பனை விடுதலைக்காக காத்திருக்கதான பலவிதமான போராட்டங்கள் என்று சொல்லி, வியாதியின் கட்டுகள் என்று சொல்லி, துயரத்தின் கட்டுகள் என்று சொல்லி, வாரத்தில் இருந்து கொண்டு என்னை கர்த்தர் விடுபிடிக்க மாட்டாரா என்று சொல்லி எங்களதான பிள்ளையுடைய வாழ்க்கையில என் தேவன் அற்புதத்தை கர்த்தர் செய்தல்லுவீராக. அந்த தகப்பனே சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவை விடுதலை செய்தான தேவன் வியாதியின் கட்டில் இருக்கதான் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் விடுதலை விசுவாசத்தின் மூலமாய் உம்மை உறுதியாய் பற்றிக் கொள்கிற நிமித்தமாய் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட கர்த்தர் உதவி செய்தல்வீராக. தொடர்ந்து நீர்தாமே ஒவ்வொரு நீர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, இந்த வலைத்தளத்தின் சோதரமாண்டவரை பணி செய்வதான அன்பு பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய ஊழியங்களை திறம்பட இவனமான இந்த நிகழ்வுகளை சோதரமாண்டவரை தயார் செய்வதற்கு கர்த்தர் துணை நிற்கிற தெய்வம் தொடர்ந்து துணை நிற்பீராக. அந்த தகப்பனை எங்களுடைய இரட்சணிய சேனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அகில உலக அந்த தகப்பனை இரட்சணிய சேனைக்காக என்னுடைய ஜனங்களுக்காக அந்த தகப்பனை அனைத்து சோதரமாண்டவர் அகில உலக தலைவர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தேவ ஆவியாருடைய கிருபை ஒவ்வொருவரையும் தாங்குவதாக. அந்த தகப்பனை உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய மாகாணத்துக்காக, மாகாண தளபதிக்காக, அந்த தகப்பனை மற்ற அனைத்து ஸ்தோத்திரமான தலைவர்களுக்காக, அனைத்து டிவிஷனுக்காக, அனைத்து டிவிஷன் தலைவர்களுக்காக, அந்த தகப்பனை அனைத்து திருச்சபை ஜனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொரு பிள்ளைகள் இந்த நாளில் இந்த வலைத்தளத்தின் மூலமாய் இதை பங்கு கொள்கிற நிமித்தமாய் தேவ ஆசீர்வாதத்தினால ஒவ்வொரு பிள்ளைகள் நிரம்பி வழியை கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறான். இறக்கல நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானவரின் ஐக்கியம் பரிசுத்த ஆவியான சிநேகம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இந்த நாளில் வலைத்தளத்தின் மூலமாய் இதை கவனித்துக் கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளோடும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.